ஆரம்பிச்சதுனால தண்ணி இந்த பக்கம் போகணும். மடையை வந்து கட்டிட்டு நாங்கள் தேவையான சோள பயிருக்கு போகிறதுக்கு தண்ணி திருப்பி விட்டு நம்ம அதுக்கப்புறம் போயிட்டு அம்மாவுக்கு தேவையான முடக்கத்தான் கீரையை வந்து பறிக்கலாம். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அனுஷேகர். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சின்ன தம்பி வந்து ஒரு 3 நாளாக வந்து ஸ்கூல் போயிட்டுருக்கான். ஸ்கூல் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம். அதனால் ப்ரோ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து காலையிலே வந்து மாடு ஓடு வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வேலைக்கு போவார். இப்போ வந்து இதுக்கப்புறம் தம்பி இருந்ததால் வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், தம்பி இட்டுனே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் தம்பி ஸ்கூல் போக ஆரம்பித்ததால் அவர் வந்து பார்த்திங்கன்னா வேலையை பார்த்துட்டு வீட்டு வேலை அவருக்கான வேலையை பார்த்துட்டு இப்போ அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டார். அதனால் நாம் தான் வந்து மாடு 3 நாளாக ஓட்டுன்னு வந்து கட்டுறோம். பார்த்திங்கன்னா மாடு ஓட்டுன்னு வந்து கட்டியாச்சு. கண்ணுக்குட்டி, ஒரு கண்ணுக்குட்டி, பெரிய மாடு இதோ வீடு இதோ இருக்குது. மாடு கட்டியாச்சு. இது வந்து நம்ம கழனிக்கு பக்கத்தில் இருக்கிற ஓடை தான். இந்த ஓடையில் தான் வந்து மாடு கட்டியிருக்கோம். அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதமாக வந்து கால் வந்து ரொம்ப வீங்கிருக்கு. ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் தான் வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. இருந்தாலுமே வந்து சரியாகவே இல்லை அவங்களுக்கு இன்னும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை வந்து அதிகமாக சாப்பிட்டா அந்த கால் வீக்கம் அதெல்லாம் வந்து சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே முடக்கத்தான் கீரை பாருங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. அந்த முடக்கத்தான் கீரை தான் வந்து இன்றைக்கி பறித்து எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் முடக்கத்தான் கீரை அது கூட வந்து தூதுவளையும் இருக்குது. 2 கொடியுமே போயிட்டுருக்கு இந்த வேலியில். வெய்ய அதிகமாகிறதுல காலையிலே வந்து கீரை ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. இலைங்கெல்லாம் வந்து சுருங்கின மாதிரி இருக்குது. இந்த கீரையை வந்து பறித்து நம்ம வந்து இட்லி கரைக்கிற மாவில் சேர்த்தும் அரைச்சி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா தழையை வச்சு கஷாயம் அது மாதிரி வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கை கால் வீக்கம் அதெல்லாம் வந்து சரியாகும்னு சொன்னாங்க. நம்மளுடைய லைவ்லையுமே வர மகேஷ் சிஸ்டருமே வந்து இதை சொல்லியிருக்காங்க, டெய்லியும் முடக்கத்தான் கீரை கொடுங்க, கை கால் வீக்கத்துக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் டெய்லியுமே வந்து நாம் தான் வந்து மாடு ஓட்டு வந்து கட்ட போகிறோம். கட்டிட்டு போகும்போது டெய்லியும் அம்மாவுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தூதுவளை வந்து நிறையவே இருக்குது. தூதுவளை செடி இவ்வளோ ஃபுல்லாக தூதுவளை தான். ஃபுல்லாக இந்த பனை மரத்து மேலே ஃபுல்லாக படர்ந்துருக்கு. சூப்பராக இருக்குது. தழையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்னும் ஒன்றும் அது ஃபுல்லாக முள்ளாக இருக்கும், எடுக்க தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் தூதுவளை சூப்பராக இருக்குது. இவ்வளோ கீரை பறிச்சு பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ கீரை எடுத்தாச்சு. இதில் இருக்க கொடியில் இருக்கிற கீரையெல்லாம் பறித்தாவே போதும். பறித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தோசை மாவு இருக்குது அதில் ஊற்றி நைட்டுக்கு அம்மாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய். இது பார்த்திங்கன்னா நம்ம மாட்டுக்கு தேவையான சோளம் சூப்பராக முளைஞ்சிருக்கு பாருங்கள். இது வந்து நம்மளுடைய ஆவின் பால் ஸ்டோர் மூலிமா நம்மளுக்கு தந்தது தான். இது சூப்பராக முளைஞ்சிருக்கு. இது ஒரு அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் மாட்டுக்கு தேவையானதை நம்ம அறுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அறுக்கிறக்க திரும்ப வந்து வளர்ந்துக்கும். இது சூப்பராக முளைஞ்சிருக்கு. ஈரம் நல்லா இருந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா முளைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வாங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட போட்டிருப்போம் பாருங்கள். கம்பு வந்து விதை விட்டுருக்கோம், மொட்டை கம்பு. இதெல்லாம் நடுறதுக்காக தான், இந்த புழுதியெலாம் நடுறதுக்காக தான் மொட்டை கம்பு விட்டுருக்கோம். ஒரு இதுக்கு முன்னாடி அறுவடை பண்ண பார்த்திங்கன்னா இடம், அதுக்கும் இதுக்கும் சேர்த்து ஒரு 1.5 ஏக்கர் இருக்கும். வந்து உடஞ்சிக்கிச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் கப்பு மூடி இருக்குது. பார்க்காமலே வந்து நம்ம பக்கத்து கொல்லிக்காரர் வந்து மோட்டரை ஆன் பண்ணிட்டாரு. அது பார்த்திங்கன்னா பழுப்பு ஓரளவுக்கு இது வீக்னஸ் அந்த இடத்துல வந்து உடச்சிக்கிச்சு பழுப்பு. இப்போ இது மண் ஃபுல்லாக இவ்வளோ ஆழம்
தோண்டி இப்போ இந்த பழுப்பை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு பழுப்பு வந்து மாற்றணும். பார்த்தீங்கன்னா கம்பு இன்னும் நிறைய வந்து முளை கட்டாமலே இருக்குது. ஓரளவுக்கு தான் கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு. ஒரு சிலதுலாம் மேலே இருக்குது பாருங்களா, இதில் அந்த முளப்பு கூறாமல் இருக்குது. இவ்வளோ மண்ணுக்கு அடியில் போனதான் முளப்பு கூறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.